ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெறும் 5 நிமிஷத்தில் செய்ய போகிற ஒரு ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நீல வாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி, வெறும் 5 நிமிஷம்தான். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துருக்கேன். 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஆப்பிள் தக்காளி, அதாவது பெங்களூர் தக்காளி. இதுக்கு நாட்டு தக்காளி எடுக்கும்போது புளிப்படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம மசாலாத்தூள் எதுவும் சேர்த்துக்கணுங்கிறது அவசியமே இல்லை. இது தக்காளியோட நேச்சர் ஃப்ளேவர்லேயே நம்மளுக்கு இருக்கும். தக்காளியோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா சுருண்டு வந்தாலே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தக்காளி சட்னி குயிக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.